ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 437 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சுனாடையோட ட்ரீமில் காட்டுவாங்க. சீஷனே வந்துட்டு லேடி சுனாடைன்னு கூப்பிடுவா. என்னாச்சுன்னு கேட்கவும், இன்னைக்கு நீங்கள் நாள் பூரா சாப்பிடலேன்பா சீஷனே. அவ்வளோ லேட் ஆயிடுச்சா? எனக்கு தெரியலையேன்பாங்க சுனாடே. சீஷனே ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லை, அது ஜெராயா கொடுத்த சில்லி நாவல்பாங்க. ஓ, மேக் அவுட் சீரீஸான்னு கேட்பாங்க சீஷனே. சுனாடே, ஆக்சுவலாக இல்லை, இது வேற. இது நருட்டோ, சாஸ்கே, லீஃப்ல இருக்க மற்ற யங் ஜெனரேஷன்ஸை பற்றினது. படிக்க நல்லாவே இருக்கு, என்னாலே கீழே வைக்க முடியலன்பாங்க. சீஷனே நிஜமாவான்னு கேட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பா. இப்போ ஒரு நல்ல பார்ட்ல இருக்கனேன்பாங்க சுனாடே. வேணா டின்னர் கொண்டு வரட்டான்னு கேட்பா சீஷனே. சுனாடே அப்ரிஷியேட் பண்ணுவோம். சரி இருங்க வரேன்ட்டு போவா. அப்புறம் எதோட விட்டுன்ட்டு புக்கு திருப்புவாங்க. கதைக்குள்ள நெஜி, எங்க அப்பாவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? வேற வில்லேஜஸ் எந்த ஒன்ன போல இருக்காம எதுக்கு எங்களை வச்சு ஹிடன் லீஃபோட லாச மாத்த விரும்புறேன்னு கேட்பான். மாஸ்க்டு மேன், நம்ம ஷினோபி வேர்ல்ட்ல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாம போனது ஒண்ணுதான். நம்ம 5 கிரேட் நேஷன்ஸை முதல்ல மாத்தினா அப்புறம் அதுகளோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் வில்லேஜ் த ஹிடன் லீஃப் அது மொத்த ஷினோபி வேர்ல்டையுமே மாத்துன்பான். நெஜி, நீ என்ன ஹிடன் லீஃப் மாதிரியான கிரேட் வில்லேஜஸோட லாச மாத்த போறேன்னு கேட்பான். மாஸ்க்டு மேன், அதே தான், அதனால தான் ஹெல்ப்புக்கு ஆள் சேர்க்கிறேன்பான். ஆஸ்ட்ரல் கிளிச் ஆகும் பக்கத்தால ஒரு பர்சன் வர மாதிரி. மாஸ்க்டு மேன் அவங்களாம் திங்க் பண்ணுவான். மாஸ்க்டு மேன் நெஜியை கை காமிச்சு, நீ மட்டும் போதும் ஃபாலோ பண்ணுன்பான். அப்பனா சரின்ட்டு நெஜி போகவும் நருட்டோ ஸ்டாப் பண்ண பார்ப்பான். நெஜி, நீ இங்கேயே இரு, அவன் என்ன பேசுறாங்க அதை கேட்க விரும்புறேன்ட்டு போவான். நருட்டோ, நான் உன்னை போக விட மாட்டேன் நெஜின்ட்டு கையை பிடிச்சுக்குவான். மாஸ்க்டு மேன் டக்குன்னு பக்கத்துல வந்து நருட்டோட சக்ரா பாயிண்ட்ஸ்ல அட்டாக் பண்ணுவான். அப்படியே விழுந்துருவான் நருட்டோ. நருட்டோ ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்துட்டு நெஜி பியாக்குகானால பார்த்துட்டு, நீ ஜஸ்ட் அவன் நகருக்கு இல்லாம இருக்க சக்ரா பாயிண்ட்ஸை மட்டும் அடிச்சிருக்கேன்பான். மாஸ்க்டு மேன், அதே தான், அவன் லைஃப் டேஞ்சர்ல இல்லைன்பான். நெஜி நருட்டோ பக்கத்துல வந்து, கொஞ்ச நேரம் காத்துரு, அவன் என்ன பிளான் பண்ணாங்கிறத நான் பார்க்க விரும்புறேன், அப்புறம் திரும்ப வருவான்ங்கிறத ப்ராமிஸ் பண்றேன்பான். மாஸ்க்டு மேன் போகவும் நெஜியும் பின்னாலே போவான். நருட்டோ நெஜின்ட்டு கையை நீட்டுவான். நெஜி மாஸ்க்டு மேனோட போயிருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நருட்டோ த ஹீரோ த சீல்டு பவர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜெராயாவை காட்டுவாங்க. ஒரு ஹைட் அவுட் குள்ள போவாரு. உள்ள போய் டோர் ஓப்பன் பண்ணி முன்னால பார்க்கும்போது ஒரு பர்சன் உடம்பு புறம் பேண்டேஜ் போட்டு நிற்பான். இதை பார்த்து ஜெராயா ஷாக் ஆவாரு. மாஸ்க்டு மேனை காட்டுவாங்க. கூட நெஜி இருப்பான். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல டீம் ஜெராயா வருவாங்க. நெஜி டிஸ்டர்ப் ஆனதை பார்த்துட்டு மாஸ்க்டு மேன், அவங்கள பத்தி கவலைப்படாத, அவங்களும் என்ன போலதான்பான். யாஹிக்கோ ரிப்போர்ட் பண்ண விரும்புறவங்கவும், என்ன அந்த சின்ன பசங்களால டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அதுவான்னு கேட்பான் மாஸ்க்டு மேன். யாஹிக்கோ அதே தான், லீஃப் கிரீனோட அதுக்கு எவ்வளவு சண்டை போட்டுருந்தோன்பான். நாகட்டோ அதுக்குள்ள அந்த குழந்தைகளை கேவ்ஸ் கிரியேட் பண்ற மான்ஸ்டர் லைஃப் த்ரெட் பண்ணுச்சுன்பான். கொனான் முதல்ல அந்த பசங்க அவங்களுக்கு மிஷன் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்கன்பா. நெஜி மனசுக்குள்ள லீஃப் கெனினான்னு திங்க் பண்ணுவான். மாஸ்க்டு மேன், அப்ப அந்த சபைக்கப்பட்ட ரூல்ஸ்ங்கிறது யங்கர் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆயிடுச்சான்பான். யாஹிக்கோ, இல்ல, சீக்கிரமே திரும்பி வந்தாங்க, அந்த பசங்களையும் ரெஸ்கியூ பண்ணாங்க, எங்களையும், ஈவன் எந்த உறவும் இல்லாமன்பான். யாஹிக்கோ, அவங்க நல்லவங்கன்பான். கொனான் அட்லீஸ்ட் அந்த மோமெண்ட்ல ஆகுதுன்பா. யாஹிக்கோ, அவங்க ஃபோர்ஸஸ் ஷினோபி வேர்ல்ட எழுப்புவாங்கன்னு நினைக்கிறான். லீஃப் வில்லேஜாவும் சரி, ஆர்கனைசேஷனாவும் சரி, அடுத்து அவங்க என்னமோ வைக்கிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்பா. மாஸ்க்டு மேன், நல்ல வேலை பார்த்துருக்கீங்க, திரும்ப உங்க சர்வேலன்ஸ் கண்டினியூ பண்ணுங்கன்பா. நெஜி, லீஃப் கெனின்னு இப்ப பேசிக்கிட்டீங்களே, அதை என் கூட வந்தவங்களான்னு கேட்பான். மாஸ்க்டு மேன், ஆமாங்கவும். நெஜி, உங்களோட குறிக்கோள் தான் என்ன? எதை கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் ட்ரை பண்றீங்கன்னு கேட்பான். மாஸ்க்டு மேன், என் கூட சேர்ந்து கண்டுபிடிக்க விரும்புறியா? இப்ப வந்தவன் சொன்ன மாதிரி இவங்க ஃபோர்ஸா இருந்து மொத்த ஷினோபி வேர்ல்டையும் அவேக்கன் பண்ண முடியுமான்னு கேட்பான். பேரலைஸ் ஆயிருக்கு நருட்டோ காட்டுவாங்க. மனசுக்குள்ள சக்ரா பாயிண்ட்ஸ் என்னமோ என்னால நகர முடியாம போச்சு, என்கிட்ட மட்டும் அதிக சக்கரா இருந்தான்ட்டு அப்பான்பான். நருட்டோ இதுக்கு முன்னாலேயே 9 டெயில்ஸ்னு என்னமோ சீல் பண்ணிருக்கீங்களே எனக்குள்ள, அதான் பெரிய பிரச்சனையேன்ட்டு சண்டை போட்டிருப்பான். மினோட்டோ, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன் நருட்டோ, 9 டெயில்ஸை 2 ஸ்பிளிட் பண்ணி ஒரு பாதியும் அம்மா உடம்புக்குள்ளேயும் இன்னொரு பாதியும் உடம்புக்குள்ளேயும் சீல் பண்ணியிருக்கேன். அதை நான் பண்ணதுக்கான காரணங்கும் போது நருட்டோ அழுதுருப்பான். கண்ணை தொடச்சு, ஏன்னா அம்மா ஜென்சுரிக்கு அவங்க உயிரை காப்பாத்தன்பான். மினோட்டோ, ஆமா, ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல, 9 டெயில்ஸோட அதர் ஹாஃபை உனக்குள்ள சீல் பண்ணதுக்கு காரணம் அதோட சக்தியை யூஸ் பண்ண உன்னால மேஸ்டர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததால 9 டெயில்ஸோட சக்ரா உனக்கு அதிக சக்தியா இருக்கு நருட்டோ, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியற வரைக்கும் ஷோல்டர்ல கை வச்சிருப்பாரு நருட்டோ. ஆனா அந்த சக்தி எதுக்குன்னு கேட்டிருப்பான். மினோட்டோ, நீ உனக்குன்னு ப்ரெஷியஸான உனக்கு கண்டுபிடிப்ப, அதை பாதுகாக்க ஒரு நாள் உனக்கு நிச்சயமா அந்த பவர் தேவைப்படும், ப்ராமிஸா சொல்றேன் இருப்பாரு. இதை யோசிச்ச நருட்டோ மனசுக்குள்ள, இந்த சக்தியால நான் பாதுகாக்கணும்னு விரும்புறேன் உன்னா. ஹே முட்டாள் நரியே, உன்னோட சக்ராவை திரும்ப கொடு, உன் சக்ராவை பயன்படுத்தி என் சக்ரா பாயிண்ட்ஸ் நாமலாக்குன்பான். டக்குன்னு கடுப்பாவான். என்னாச்சு பதில் சொல்லு 9 டெயில்ஸ்ன்பான். சாஸ்கே அண்ட் சக்குராவை காட்டுவாங்க. ஒரு வைட் ஏரியாவுக்கு வருவாங்க. சாஸ்கே, இந்த இடத்துல டீம் ஆசுமான் டீம் கொரோனா சந்திக்கலாம், இந்த ஸ்பாட் அவங்க சென்ஸ் பண்ண ஈஸியா இருக்குன்பான். சக்குரா, ஆமா ஆனான்பா. சாஸ்கே டைம் கன்சிடர் பண்ணா என்ன அதுக்கு டீம் ஆசுமான் கொரோனா ஒன்று சேர்ந்திருப்பாங்க, அடுத்து நம்மளதான் தேடி வருவாங்கன்பான். சக்குரா, ஈவன் நம்ம 2 பேரா இருந்தாலும் லீஃபுக்கு போலாமேன்பா. சாஸ்கே, இங்கப்பா லார்ட் 4 நம்ம ஃபைட்டிங் எபிலிட்டிஸ்க்காக நம்மள சூஸ் பண்ணல, நம்மளோட வயசு ரொம்ப கம்மியா இருக்கனால எதிரியால அவன் ஜுட்ஸுவை நம்ம
அவன் மேல பயன்படுத்த முடியாது. அதனால தான் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஃபைட்ல எங்கேஜ் ஆகாம இமிடியேட்டா ரிட்டர்ன் ஆக சொன்னதுன்பா. சக்குரா அப்படியே ஓகேன்பா. சாஸ்கே நம்ம இன்னும் எதிரியையும் பார்க்கல, அவன் சக்தியை பத்தியும் தெரியாது, அதனால ஃபைட்டிங் பவரை ஸ்பிளிட் பண்றது பேட் ஐடியான்பா. சக்குரா ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போன டீம்மேட்ஸ் அவங்கள என்ன பண்றதுன்னு கேட்பா. சாஸ்கே ஒரு ஷினோபி ரூல்ஸை தான் முக்கியத்துவமா பார்க்கணும், அப்புறம் அதுக்கு கீழே வர ஆர்டர்ஸ் இறக்கணுங்கிற விஷயத்துல எல்லாம் விழுந்துடக்கூடாதுன்பா. லீ காய் சென்சே நெஜின்ட்டு கத்திட்டே போவான். டென்டென் வெயிட் பண்ணலீன்பா. நான் தேடியே தீருவேன்ட்டு ஓடுவான். டென்டென் ஆனா அப்படி பிளைண்டா தேட முடியாதுலன்பா. பிளைண்டாவோ என்னமோன்ட்டு திரும்பும் போது லீ மரத்துல அடிச்சு வாங்கி விழுந்துருவான். டென்டென் பார்க்கவும் லீ அழுதுருவான். எதுவும் செய்ய முடியாம இருக்காது, ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு ஏதாவது கெட்டதா நடந்து முடிஞ்சிருமோன்னு ஃபீல் ஆகுன்ட்டு அழுவான். டென்டென் காமாரு, உன்னோட விடாமுயற்சி கண்டிப்பா பலன் கொடுக்கும்பா. லீ டக்குன்னு நீ சொல்றது சரிதான் டென்டென், நான் இப்ப விடாமுயற்சியோட இருக்கணும்னு திரும்ப தேட போவான். காய் சென்சே நெஜின் கத்துவான். இதை பாக்குற டென்டென் சிரிப்பா. டீம் ஆஸ்மான் குரோனாய் லியன் டென்டென் தான் ட்ராக் பண்ணுவாங்க. கீபா திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஷிகமாரு டென்டனுக்கு லியோட சேர்ந்து அவ ஸ்க்ரூவும் போயிடுச்சு போல மண்டையில, அதான் பின்னால கீப் அப் பண்ணிட்டு போறான்பா. சோஜி அதே தான்பா. ஷீனோ அப்புறம் நெஜி கூட இந்த லியா இஷ்டத்துக்கு போக விட மாட்டான்பா. அதுக்கு காரணங்கும் போது கீபா ரீசன் என்ன தெரியுமா, நெஜியோட வாசனையே வரலன்பா. பின்னாட்ட பியாக்குகான் விஷன்ல சாஸ்கே அண்ட் சக்குராவை பாப்பா. பின்னால நெஜி அண்ட் மாஸ்டர் மேனையும் நோட் பண்ணிடுவா. இல்ல நெஜி அங்கதான் இருக்கான், சாஸ்கே அண்ட் சக்குராக்கு பின்னாலன்பா. ஷிகமாரு தனியா இருக்கானா, நருட்டோ எங்கன்னு கேட்பான். ஹினாட்டா நான் நருட்டோவே பார்க்கல, இதை நான் இப்படி சொல்ல, நெஜி ஏதோ வினோதமான விஷயத்துக்குள்ள இருக்கான், அவன் கூட இன்னொருத்தர் இருக்கதா சொல்லுவா. ஷிகமாரு வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். சசோரியை பார்த்துட்டு ஹினாட்டா சாஸ்கே அண்ட் சக்குராக்கு பின்னால ஒருத்தன் பதுங்கி இருக்கான்பா. சக்குரா போய் ஒரு ட்ரீல உட்காந்துருவா. சாஸ்கே ட்ரீல சாஞ்சு நிப்பான். மாஸ்டர் மேன் நெஜி கூட்டிட்டு வருவான். அவங்க சாஸ்கே அண்ட் சக்குரா என்னோட காம்ரேட்ஸ்ன்பா. நெஜி நீ பார்த்துக்க என்ன பண்றாங்கன்பா மாஸ்டர் மேன். சாஸ்கே சக்குரா பக்கத்துல போவான். என்னாச்சு சாஸ்கேன்னு கேப்பா. சக்குரா அமைதியா இருன்பா. கிராஸ் சவுண்ட் கேட்கும். கீபா மற்றவங்களான்னு கேப்பா. சக்குரா சாஸ்கே ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸு பண்ணுவான். சசோரி முன்னால வருவான். சசோரி வந்துட்டு அசைய முடியாம தன்னை கூட ஷோ ஆஃப் பண்ணிக்கிற பையன் போல, நீ என்னால காத்திருக்க முடியாது, நம்ம ஆரம்பிக்கலாமான்பா. சாஸ்கே யாரா நீன்னு கேட்பான். சசோரி கேட் கீப்பரா வச்சுக்க, உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன்பா. ஃபைட் பண்ண தயாராவாங்க. அக்கமாரு குலைக்கும். கீபா தெரியுது நெஜியோட சென்ட் எனக்கு வரல, ஆனா சாஸ்கே பக்கத்தால இன்னொருத்தர் இருக்கான்பா. ஷீனோ உன்னால ஸ்மெல் பண்ண முடியலனா, ஆனா பியாக்குகான்ல மட்டும் தெரியறானா, இது என்னவா இருக்குன்பா. எனக்கும் சரியே தெரியல, ஆனா நெஜியை தடுத்து வச்சிருக்கலான்னு வேணா தோணுதுன்பா. ஹினாட்டா டவுட்டும் இல்ல, நெஜி அந்த ஹேஸை விட்டு நகரம் கூட ட்ரை பண்ணலேன்பா. இங்க என்னன்னுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்பா. சோஜி வலைய காட்டுன்பா. ஈனோ வாங்க போலான்ட்டு முன்னேறுவா. ஃபாலோ பண்ணுவாங்க. சாஸ்கே குனை வச்சு அட்டாக் பண்ணுவான். கானான சசோரி இவங்களை காலி பண்ணிட்டுமான அவன் டெய்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். டெய்லோட டிப்ல பாய்சன் இருக்காதா சொல்லுவா சக்குரா. சசோரி சிஸ்டர் அட்டாக் பண்ணுவான். லீ காய் சென்சே நெஜி டீம் கேப்டன்ஸ் எங்க இருக்கீங்கன்னு கத்திட்டே போவான். திடீர்னு ஏதோ ஒரு வியர்ட் ஆப்ஜெக்ட் ஏகப்பட்ட இடத்துல அட்டாக் பண்ணும். நோட் பண்ண டென்டென் லீ கையை பிடிச்சிட்டு வாடா போயிடலான்பா. அவங்க எங்கேன்பா லீ பயங்கரமா வெடிக்கும். அட்டாக் பண்றத பார்த்த லீ இவங்க தான் காய் சென்சேவை பிடிச்சதா இருக்கணும், நம்ம அவங்களை கேப்சர் பண்ணணும்பா. நம்ம இப்போதைக்கு இங்க இருந்து போய் க்ளோஸ் காம்பேட் பண்ற மாதிரியான இடத்த பார்க்கணும்பா. டென்டென் டீம் குரோனாயன் டீம் ஆசுமாவை காட்டுவாங்க. அக்கமாரு குலைக்குவோம். கீபா அதேதான். லீ அண்ட் டென்டனோட மூமெண்ட் வேற மாதிரியா இருக்குன்பா. என்ன சொல்றேன்னு கேட்பான் ஷிகமாரு. ஹினாட்டா கோ இன்சிடென்ஸா இருக்கலாம். லீ அண்ட் டென்டென் சாஸ்கே சண்டை போடுற இடத்த நோக்கி வராங்கன்பா. ஷிகமாரு அது பர்ஃபெக்ட், நம்மளும் அங்க சீக்கிரம் போயிடலான்பா. சாஸ்கே சசோரிக்கு ஆப்போசிட்ல இருக்கப்ப சக்குரா சைட்ல போய் குனாய் வச்சு அட்டாக் பண்ணுவா. சாஸ்கே குனாய் வேலைக்காகலேனான்ட்டு மேல ஜம்ப் பண்ணி ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணுவான். சக்குரா சாஸ்கே பக்கத்துல வருவா. சசோரி போட்டிருந்தா அக்காட்சுக்கி க்ளோக் மட்டும் தான் இது இருக்கும். இதை பார்த்த சாஸ்கே யார் இவன்பா. சக்குரா இவன் மனுஷன் தானான்னு கேட்பா. சசோரி மனுஷனா, அது போரிங், நான் என்னோட சொந்த மாஸ்டர் பீஸ்ன்னு அட்டாக் வைப்பான். டெய்ல் சாஸ்கே கையில கிழிச்சிரும். பாய்சன் இருக்கு இல்லையா, அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி வந்துருவான். தோலை அழுகுன மாதிரி ஆகும். சக்குரா பாய்சன்ட்டு பயப்படுவா. சாஸ்கே ஃபேஸ் பேல் ஆயிரும். மயங்கவும் சக்குரா பிடிச்சுக்குவா. சசோரி மனசுக்குள்ள நான் நினைக்கிறக்குள்ளே இது நடந்துருச்சு, இருந்தாலும் ஒரு மனுஷனை கொள்றதுல ஒண்ணு இல்லைன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே செமஸ்டர்களாவான். டைம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. ஏ முட்டாள் நிறைய ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கத்துவான். நைன் டெயில்ஸ் வாய முடுங்கும். நருட்டோ நைன் டெயில்ஸ்ங்கவும் இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லைங்கும். நருட்டோ எதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்பான். நைன் டெயில்ஸ் உன நகருக்கு இல்லாம சக்கரா பாயிண்ட்ஸ்ல அடிச்ச இந்த ஜுட்ஸுல இருந்து தப்பிக்க என்னோட அதிக சக்கராவை கொடுத்தனா அதை உன்னால மேனேஜ் பண்ண முடியாதுங்கும். நருட்டோ இருக்கலாம், ட்ரை பண்ணாமலே எப்படா நீ சொல்லலான்னு கேட்பான். நைன் டெயில்ஸ் என்ன சரி இதுல நீ பைத்தியமா இருந்தா 8 சைண்ட் சீல ஓபன் பண்ண, அப்புறம் நான் அதை கன்சிடர் பண்றேங்கும். நருட்டோ அப்பா போட்ட 8 ட்ரைகிராம் சீலா, இல்ல இது நான் செய்ய முடியாத ஒன்னு திங்க் பண்ணுவான். சம்மனிங் டோட் மவுத் ட்ராப் பண்ணி ஜெராயா என்ட்ரி கொடுப்பாரு. இதை பார்த்த நருட்டோ இது பர்விசேஜன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த ரூல்ஸ் ஆர் காம்ரேடுங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. என்ன நருட்டோ